மூவி நல்லா இருக்குங்க. சரண்டர் மூவி தான் பார்த்துட்டு வந்தோம். மூவி எனக்கு பிடிச்சிருந்தது. தர்ஷனோட ரோல் எனக்கு பிடிச்சிருந்தது. மூர்த்தின்னு ஒரு வில்லன் இருந்தார், அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அவருக்கு ரொம்ப சூட்டாக இருந்தது படத்தில், நல்லா இருந்தார். கடைசி 30 minutes தான் ட்விஸ்ட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. பட் அந்த குழந்தையோட அந்த சைல்டோட ட்விஸ்ட்டு, அந்த கன் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. புரியல. அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தார், ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. வில்லன் ரோல் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் போலீஸ் ரோல், இந்த ரைட்டர் அவரோட ரோலில் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. நல்லா சீக்வன்ஷியலாக கரெக்டாக போச்சு, எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு மூவி. அவ்வளோதான். தர்ஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மற்றபடி இந்த படம் தான் நான் பார்த்துருக்கேன், அவரோட ஃபஸ்ட் மூவி. நல்லா பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக, பெருசாக அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த மாதிரி சொல்ல, ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, கரெக்டாக தான் இருந்துச்சு மூவி. தர்ஷன் தவிர்த்து ஹீரோவில் வந்து வில்லனில் வந்து வில்லனோட அண்ணா நல்லா பண்ணியிருந்தாங்க. கனகவேலு இல்லை, மூர்த்தி, அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, அவ்வளோதான். படம் அதாவது சரண்டர் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டிரெக்டர் வந்து ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு, டிரெக்ட் பண்ணியிருக்காரு. மெய்யேந்திரன் கேமராமேன், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். பாலுமேந்திர ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு லைக் மியூசிக் டைரக்டரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஆக்டரோட ஆக்டிங், தர்ஷன் முதற்கொண்டு லைக் எவ்ரிபடி, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தேட்ஸ் லைக் அவங்களோட மனசை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து இட்ஸ் அ பேக்கேஜ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். எல்லோரும் அந்த படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களை வளர்த்து விடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. இல்லை, எனக்கு படம் உண்மையிலேயே சீரியஸாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே த்ரில்லிங். ஒரு செகண்ட் அடுத்தது நம்ம சும்மா போரிங்காக உட்கார தேவையில்ல. எல்லாமே அடுத்தது சீன் என்ன வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு படம். பட் நல்லா ஒரு ஃபஸ்ட் மூவி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்துக்கு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாருமே க்ரூ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ட்விஸ்ட்டு தான் ப்ரோ, நம்மளால் கண்டுபிடிக்காத அளவுக்கு ட்விஸ்ட்டு ப்ரோ. அடுத்தது போரிங்காக இல்லாத செக்ஷனாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்று. சரண்டர் ஓகே, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபைட் சீன்ஸு லைக் காமெடியும் இருந்துச்சு. ஃபைட் சீன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப வேறு லெவலில் தர்ஷன் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ட்விஸ்ட், அந்த குட்டி பையன் கன் எடுத்துகிட்டு போனது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரி, ட்விஸ்ட்டு தான் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் இவன் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தர்ஷன் வேறு லெவல். ஏன்னா போன ஃபைட் சீன்லலாம் அவர் நல்லா பண்ணியிருப்பாரா அப்படின்ற டவுட்டில் தான் நம்ம வந்தோம். ஸோ நம்ம இந்த மூவி பார்த்தோன்னே ஓகே சூப்பராக பண்ணுறாங்க, ஸோ இன்னும் நிறைய அவர் பண்ணுவார். நல்லாயிருக்கு. படத்தில் பண்ணியிருக்கேன், அந்த டில்லி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சரண்டர் நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய கேரக்டரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். தேங்க்யூ. நல்லா இருந்தது, அவருக்கு ரொம்ப சூட்டபிளாக இருந்து. நான் வந்து பிகினிங்லேருந்தே ஒர்க் ஷாப்லேருந்தே நான் இருக்கேன். அதனால் அவரும் நானும் பக்கத்தில் இருந்து தான் ஒர்க் பண்ணோம். அவர் எப்படி அந்த போலீஸாக மாறினார், நான் எப்படி ரவுடியாக மாறினன்றதுலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பர்ஃபெக்டாக இருந்தது அவருக்கு. ரீசன்னா ஐ மீன் இப்போது நம்ம வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராம்காம் தான் மோஸ்ட்லி வருது. அதில் ஒரு சடன் ஒரு நல்ல த்ரில்லராக இந்த படம் இருக்கும். ஒரு 2 hours ரொம்ப ஃபாஸ்ட்டாக போலீஸோட இன்னொரு சைடு ஒரு மாதிரி நேச்சுரல் உள்ளே நடக்கிற பாலிட்டிக்ஸில் இருக்குது. அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குற மாதிரி. லால் சார் கூட நடித்தது, அவர் லெஜண்ட் ஆக்டர். அவர் கூட நான் வில்லன் பண்ணும்போது அப்போது அவரை நம்ம சண்டை கோழிலெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் பயங்கரமான ஆக்டரு. ஆனால் அவர் எனக்கு லால் சாராகவே தெரியல. அந்த பெரியசாமி அந்த கேரக்டராகவே தான் இருந்தார். அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ், அவரோட லெஜண்ட். அவர் எப்போவுமே பயங்கரமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து படமும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்ப்பேன். அதேமாதிரி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டேரக்டரோட எஃபர்ட்டு, டீம் எஃபர்ட். இவர் தான் ஆர்ட் டைரக்டர், படத்தில் ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார். அந்த போலீஸ் செட்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். வேணே கட் பண்ணிட்டீங்களா?
எஃபர்ட்டாக டீம் எஃபர்ட்டாக இந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப ஆனஸ்டான படம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. இந்த கதை ஓரளவுக்கு முன்னாடி எனக்கு தெரியுன்றதுனால அது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம், அது செட்டு மாதிரியே இல்லை ஆக்சுவலாக, ரொம்ப ஒரிஜினலாக சூப்பராக பண்ணியிருந்தார் இவர் ஆர்ட் டைரக்டர். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுகுமார் சண்முகம். நான் சரண்டர் படத்தில் கேஸ்டிங் டைரக்டராகவும் ஆக்டர்ஸ் ட்ரைனராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. புரியல. என்டர்டைன்மெண்ட்டு இதுக்குள்ளார மெசேஜ் அஃப்கோர்ஸ் எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளாரையும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒர்க் ஷாப்லேயே நல்ல டெடிக்கேட்டடாக நான் ஒரு தர்ஷனுடைய அந்த கேரக்டருக்கு அவருடைய டெடிகேஷன் வந்து ரொம்ப பெரிய டெடிகேஷன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அதுக்காகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட போய் ஒர்க் பண்ணது. பிஃபோர் ஷூட்டிலே வந்து என்னென்னா, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட போய்ட்டு அதை அப்சர்வ் பண்ணது, அப்புறம் ஃபிசிக் ஒர்க் பண்ணது, மென்டலாக கேரக்டருக்கு ஒர்க் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதுவும் வந்து படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அவருடைய எஃபோர்ட். லால் சார் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மர், நம்ம சொல்லவே வேணாம். அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை ஸோ அதெல்லாம் ரைட்டர்ஸுடைய ஒர்க், ஐ மீன் லைக் டைரக்டருடைய ஒர்க்கு தான். எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் அவருக்கும் ஒரு பெரிய அட்ரஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுவும் இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து லவ் இது டூயட்டு அது இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு அருமையான படம், தொய்வில்லாமல் போன படம். தொடர்ந்து இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அருமையான படம். இட் வில் பி அ வெரி கிராண்ட் சக்ஸஸ். லால் சார் சூப்பர். ஏன்னா அவர் வந்து தானாகாரன்லாம் வில்லனாக மிரட்டுவார். இதில் வந்து ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நோபல் பர்சனாக, ஒரு ஹானஸ்ட் மேன், வெரி ஹம்பிள் பர்சனாக நடிச்சிருப்பார். நல்லா இருந்தது. சூப்பர். எல்லாரோட ரோலும் நல்லா இருந்தது. செகண்ட் வில்லன் யார்? ஆமாம், அவர் தான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நான் ஒரு இதுக்கு சொன்னேன், நான் டேரக்டர்கிட்ட கூட கேட்டேன். நான் இன்னொரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன், ஹீரோவை ஒரு இதில் ஒரு காப்பாற்றுவார் ஆட்டோவில் இல்லையா? அப்போ கிளைமேக்ஸில் ஹீரோ இவரை காப்பாற்றிருக்கணும். ஏன்னா அவங்க காப்பாற்றின போலீஸ்காரர் இவர் காப்பாற்றினார்ல, அதனால் இல்லை காப்பாற்றிருக்கணும். ஏலாஜிக் காப்பாற்றிருக்கணும். ஆமாம், இல்லை ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். 2 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி. ஆமாம், இல்லையா? என்னோடய ஃபீலிங் இது.